கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமத்தில் சூரிய உதயமாகும் காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்படும். மேலும் சபரிமலை ஐயப்பன் கோயில் சீசன் தொடங்கியதிலிருந்து ஐயப்ப பக்தர்களின் கூட்டமும் இங்கு அதிகரித்து காணப்படுகிறது. சபரிமலை செல்லும் பக்தர்கள் தரிசனம் முடிந்து கன்னியாகுமரி முக்கடலில் நீராடி பகவதி அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். மேலும் சூரிய உதயமாகும் காட்சியை காணவும் ஏராளமானோர் அங்கு குவிந்தனர். இதனால் கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குடியிருப்புகளை இடித்து சேதப்படுத்திய காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பந்தலூர் அருகே சேரங்கோடு பகுதியில் கடந்த சில நாட்களாக குடியிருப்பு பகுதியில் உலா வந்த புல்லட் ராஜா என்ற காட்டு யானை 30க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து சேதப்படுத்தியது. இந்நிலையில் யானை நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் மீண்டும் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து 15க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து சேதப்படுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்காலம், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு போன்ற விழா காலங்களிலும் பண்டிகை காலங்களிலும் சிறப்பு மலை ரயில்கள் சேவை இயக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை ஒட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு வரும் 25, 27, 29 மற்றும் 31 ஆகிய தேதிகளிலும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வரும் 26, 28, 30 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு மலை ரயில் சேவை இயக்கப்படும் என்று சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சரவணப்பட்டி பகுதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறுவர் சிறுமிகளுக்கான சாண்டா பலூன் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்த பலூன் ரன் 24 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சுமார் 1500 குழந்தைகள் பங்கேற்றனர். முன்னதாக ஜும்பா நடனம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் 4 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான 1 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஓட்டம் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. தொடர்ந்து வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு 1.5 லட்சம் மதிப்புள்ள பரிசுகளும், கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்டப்பகலில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து இளைஞரிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி புதுவயல் பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவர் நகை வியாபாரி ஒருவரிடம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காரைக்குடி ஜாகிர் ஹுசேன் தெருவில் வரும்போது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 பேர் அரவிந்தன் மீது பெப்பர் ஸ்ப்ரே அடித்துவிட்டு 30 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்த சம்பவர் இடத்திற்கு வந்த போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு ரயில் நிலையத்திற்கு கஞ்சா கடத்தி வந்த பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து செங்கல்பட்டு பகுதிக்கு கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த ஒரு பெண் உட்பட 2 போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்களிடம் 3 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவர்கள் தந்த தகவலின்படி வாயலூர் கிராமத்தில் உள்ள 2 பேரின் வீடுகளில் சோதனை நடத்தியதில் 700 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.